அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் போஷன் ட்ராக்கரில் எப்படி டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குங்க. போஷன் ட்ராக்கர் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த பெனிஃபிட்ஸ்க்கெலாம் டிஹெச்ஆர் கொடுப்பீங்க அப்படின்னா ஏஎன் மதர், பிஎன் மதர், 6 month to 3 year சில்ட்ரன், அப்புறம் 3 to 6 year குழந்தைகள். இந்த 4 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஹெச்ஆர் கொடுப்பீங்க. இப்போ தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிற ஏஎன் மதர்னுடைய லிஸ்ட்டு இதில் இருக்குங்க. இதில் இன்றைக்கி நீங்கள் எந்த ஏஎன் மதருக்கு டிஹெச்ஆர் கொடுத்தீங்களோ அந்த ஏஎன் மதருக்கு நேர் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் 3வது ஆப்ஷன் தகவலை உள்ளிடவும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இப்போ 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷன் ஊட்டச்சத்து தலையீடு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா ஹோம் ரேஷன் டிஹெச்ஆரை எடுத்துக்கொள்ளுங்கள், சூடாக சமைத்த உணவு. இப்போ ஏஎன் மதருக்கு நீங்கள் டிஹெச்ஆர் தான் கொடுப்பீங்க. டிஹெச்ஆர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏஎன் மதர் எந்த வகையான சுகாதார சேவையை பெறுகிறார் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் எதையுமே டிக் பண்ண தேவையில்லை. அதிகபட்சமாக ஏஎன் மதர் வந்தீங்கன்னா அலோபாத், அதாவது இங்கிலீஷ் மெடிசன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு ஏஎன் மதருக்கு டிஹெச்ஆர் கொடுத்ததை போஷன் ட்ராக்கரில் சக்ஸஸ்ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலூட்டுதல் தாய்மார்கள் பிஎன் மதர்ஸுக்கு எப்படி டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். பாலூட்டும் தாய்மார்கள் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிற பிஎன் மதர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் இன்றைக்கி எந்த பிஎன் மதருக்கு நீங்கள் டிஹெச்ஆர் கொடுத்தீங்களோ அந்த நேமுக்கு நேர இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தகவலை உள்ளிடவும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் வழக்கம் போல் ஊட்டச்சத்து தலையீடு 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே கேள்வி தான் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா ஹோம் ரேஷன் டிஹெச்ஆரை எடுத்துக்கொள்ளுங்கள், சூடாக சமைத்த உணவு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டிஹெச்ஆரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிஎன் மதர் பெனிஃபிஷரி எந்த வகையான சுகாதார சேவை, இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா எந்த வகையான சுகாதார சேவையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுத்துக்கலாம். சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. இப்போது பிஎன் மதருக்கு டிஹெச்ஆர் கொடுத்ததை பதிவு பண்ணியாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 0 to 6 தான் நம்ம டிஹெச்ஆர் கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா. இருந்தாலும் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 0 to 6 அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிஎன் மதருக்கு ஈக்குவலான 0 to 6 மாதம் உள்ள குழந்தைகள் பட்டியல் இருக்கும். அதில் ஒரு குழந்தையோட நேரில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தகவலை உள்ளிடவும். வழக்கம் போல் ஊட்டச்சத்து தலையீடு. இதில் குழந்தை உணவு திடப்பொருளில் உள்ளதா அப்படின்னு கேட்குதுங்க. குழந்தைக்கான உணவு திடப்பொருளில் உள்ளதா அப்படின்னு கேட்குதுங்க. அதாவது 0 to 6 மாதம் 180 நாள் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதனால் இல்லைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குழந்தை ஏதாவது சுகாதார சேவையை பெறுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் 6 மாதத்துக்கு அது உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவங்க என்ன வகையான ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த வகையான சுகாதார சேவையை பெறுகிறார் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எதையுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக சமர்ப்பிக்கவும் கொடுத்துக்கலாங்க. பதிவு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். இப்போது ஏஎன் மதருக்கு எப்படி டிஹெச்ஆர் கொடுக்கறது, பிஎன் மதருக்கு எப்படி டிஹெச்ஆர் கொடுக்கறது, 0 to 6 மாதத்துக்கு எப்படி டிஹெச்ஆர் கொடுக்காததை பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 6 to 3 ஆண்டுகள் உள்ள குழந்தை பயனாளிக்கு எப்படி டிஹெச்ஆர் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி எந்த குழந்தைக்கு டிஹெச்ஆர் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுல அந்த குழந்தைக்கு நேராக இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 2வது ஆப்ஷன் தகவலை உள்ளிடவும். இது 2வது ஆப்ஷன் ஊட்டச்சத்து தலையீடு. குழந்தைக்கான உணவு திடப்பொருளில் உள்ளதா. இப்போ 180 நாள் கடந்துட்டாங்க. ஆக திடப்பொருள் உணவு கொடுக்கலாம், ஆம்னு கொடுங்க. கொடுத்துட்டு டிஹெச்ஆர் ஹோம் ரேஷன் டிஹெச்ஆரை எடுத்துக்கொள்ளுங்கள் டிக் பண்ணிவிட்டு இன்கேஸ் இந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அவங்க எந்த வகையான சுகாதார சேவையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணணும்னு நினச்சா டிக் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா எதையுமே டிக் பண்ணாமல்
டைரெக்டாக சமர்ப்பிக்கவும் கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் உதாரணத்துக்காக வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிஷரிக்கு டிஹெச்ஆர் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிஷரிக்குமே வந்து இதே முறையை ஃபாலோ பண்ணி டிஹெச்ஆர் பதிவு பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நாளைக்கான பதிவு தாங்க. ஒரே முறையில் 25 நாளைக்கோ அல்லது 14 நாளைக்கோ வந்து இதில் பதிவு பண்ண முடியாது. நீங்கள் தினசரி இந்த செயல்பாட்டை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 to 6 ஆண்டுகள். 3 to 6 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிஷரி யார் வருவாங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கூலுக்கு வரக்கூடியவங்க தான் வந்து பெனிஃபிஷரியாக இருப்பாங்க. இப்போது அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டுங்க. இப்போ எந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த பெனிஃபிஷரிக்கு டிஹெச்ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். தகவலை உள்ளிடவும் அப்படின்னு ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஊட்டச்சத்து தலையீடு இதில் பார்த்தீங்கன்னா டிஹெச்ஆர் ஆப்ஷனே காமிக்காதுங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ப்ரீ ஸ்கூலில் இருப்பாங்க. அதனால் அந்த டிஹெச்ஆர் ஆப்ஷன் இந்த 3 to 6 வயது குழந்தை அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்காதுங்க. நீங்கள் டைரெக்டாக பேக் வந்துடுங்க. இப்போது பேக் வந்துட்டு தினசரி கண்காணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, தினசரி கண்காணிப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கூலுக்கு வரவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே இதில் வருங்க. இப்போது அங்கன்வாடி திறக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குதுங்க. நீங்கள் ட்ரை ரேஷனும் டிஹெச்ஆரை கொடுக்குறத வந்து அங்கன்வாடி சென்டர் திறந்தால் மட்டும் தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா. அப்போ ஆம்னு கொடுங்க. கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் தொடரவும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வருகைக்கு இன்றைக்கி யாரெல்லாம் வந்து டிஹெச்ஆர் அல்லது ட்ரை ரேஷன் வாங்கிட்டு போனாங்களோ அவங்கள டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரே ஒரு குழந்தை பயனாளியுடைய பேரை டிக் பண்ணுறேன். மித்ரன் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுறேங்க. டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் தொடரவும் கொடுக்குறேங்க. கொடுத்துட்டு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா டிஹெச்ஆர் இருக்குதுங்க. டிஹெச்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா அதே குழந்தைகளுடைய பெயர் பட்டியல் இருக்கும். இப்போ நான் மித்ரன் டிக் பண்ண இல்லைங்களா, அதே மித்ரன் டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் தொடரவும் கொடுங்க. இப்போது அங்கன்வாடி சென்டர் திறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பயனாளிக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பீங்க இல்லையா, அறிவாற்றல் திறன்கள் பற்றி பேசியிருப்பீங்க, தனிப்பட்ட சுகாதாரத்தை பற்றி பேசியிருப்பீங்க. இந்த ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 to 6 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பயனாளிக்கு டிஹெச்ஆர் பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎன் மதர், ஒரு பிஎன் மதர், அடுத்து 6 to 3 வயசு இருக்கிற ஒரு குழந்தைக்கு, அடுத்து 3 to 6 வயசு இருக்கிற ஒரு குழந்தை பயனாளிக்கு தினசரி கண்காணிப்பு போய் டிஹெச்ஆர் கொடுத்ததை பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து இதை டெய்லியுமே ஃபாலோ பண்ணணும். ஒரே முறையில் 25 நாளைக்கோ அல்லது 14 நாளைக்கோ டிஹெச்ஆர் பதிவு பண்ண மாதிரி காம்கேரில் இருக்கிற மாதிரி இதில் பதிவு பண்ண முடியாதுங்க. டெய்லியுமே இந்த ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட எத்தனை ஏஎன்சி இருக்காங்களோ அத்தனை ஏஎன்சிக்கு பக்கத்தில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி டிஹெச்ஆரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியுமே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற எல்லா ஒர்க்கிங் டேலையும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் டிஹெச்ஆர் கொடுத்தது கரெக்டாக ஃபாலோ ஆகி டேஷ்போர்டில் பதிவாகுங்க. சரிங்களா? ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா டேரெக்டாக அதில் போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.